அன்பர்களே, இது ரொம்ப 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 வித்தியாசமான, அதுவும் நம்ம தமிழகத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்க. அதாவது இந்த திருநங்கைகள் யாரு? அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? எதுக்காக இப்படி இருக்காங்க? அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? உண்மையில அவங்க ஆணா? பெண்ணா? இல்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்த கலவையா? இல்ல ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம வேற ஒரு தனி பிறவியா? அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? பொதுவா திருநங்கைகள் ஏன் பிச்சை எடுத்தோம், இல்ல பாலியல் தொழில் செய்து தங்க வாழ்க்கைய நடத்துறாங்க? வேற நல்ல வேலை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயும் உண்டு. அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா இந்த படத்துல விடை இருக்குங்க. அதனால இந்த வீடியோவ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த படத்தோட கதாநாயகி தான் காட்டுறாங்க. இவங்க பேரு அனீனா. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. இவங்க ஒரு ஓவிய கலைஞரா இருக்காங்க. இந்த ஓவியம்லாம் வரையறது தான் இவங்களுடைய முழு நேர தொழிலு. இவங்க வந்து சென்னையில ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. அங்கிருந்து டெய்லியும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றாங்க. அப்படி ஒரு நாள் இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அவங்க ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்தா எல்லாம் மொக்கையான பாட்டு, கேவலமா இருக்கு. உடனே அவங்க தோழிக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. ஏய், என்னடி பாட்டெல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்க, நீ எல்லாம் ரொம்ப படு கேவலமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த தோழி சொல்றாங்க, சரி உனக்கு அவ்வளோ போர் அடிச்சா அக்கம் பக்கத்துல ஏதாவது ஆண்கள் இருந்து அவங்கள பார்த்து சைட் அடிடி அப்படிங்கிறாங்க. டைம் பாஸ் ஆகிடும், அப்படி ஜாலியாக சைட் அடிச்சுட்டே போ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு கதாநாயகி, ஆமா நான் ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக அவனை பார்த்து ரசிச்சேன்னா அவன் பின்னாடியே வெட்டிட்டு வருவான், அப்புறம் எதுக்கு வம்பு அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு தோழி சொல்றாங்க, சரி நீ யாரை பார்த்து சைட் அடிச்சா உன்னை யார் வந்து பின்னாடி துரத்திட்டு வர மாட்டாங்களோ அவங்கள பார்த்து சைட் அடி அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த ட்ரெயின்ல இந்த திருநங்கை எல்லார்ட்டையும் யாசகம் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி யாசகம் கேட்டுக்கிட்டே நம்ம கதாநாயகிட்டையும் வந்து யாசகம் கேட்குறாங்க. நம்ம கதாநாயகி ஒரு 10 ரூபா காசு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க கூட வாங்கிட்டு அப்படி தள்ளி போறாங்க திருநங்கை. அப்போ இவங்களுக்கு வந்து தோழி சொன்னது அப்படியே மைண்ட்ல வந்து போகுது. உன்னை வந்து யார் நீ சைட் அடிச்சா உன்னை திரும்பி பார்க்க மாட்டாங்களோ, உன்னை விரட்டிட்டு வரமாட்டாங்களோ அவங்கள பார்த்து சைட் அடி அப்படின்ற சொன்ன வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. உடனே கதாநாயகி திருநங்கையை பார்த்து அவங்கள மனசுக்குள்ள அவன் ஆணா இருந்தா எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப அழகான ஒரு ஆணா அவன் கண்ணுக்கு மனக்கண்ணுக்கு தெரிறான் அந்த திருநங்கை. அப்படியே அவங்க வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக ஒரு ஆண் அங்கே நிற்கிற மாதிரி நம்ம அவங்க கற்பனை பண்ணி அந்த திருநங்கையை ஆணா கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதாநாயகி மனசுக்குள்ளே அந்த உருவத்தை சைட் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி இந்த திருநங்கை அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த வீட்டுல இன்னொரு வயசான திருநங்கை அம்மா இருக்காங்க. இந்த திருநங்கை வந்து அந்த அந்த வயசான அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. போயிட்டு இப்போ இந்த திருநங்கை தன்னுடைய மேக்கப்லாம் கலைக்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறாங்க. தன்னுடைய மேக்கப்லாம் கழிச்சு வைக்கிறாங்க. அப்போ தான் ஜாக்கெட்டை கழட்டும் போது அங்கே தன்னுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாக்கெட்டை எடுத்து வெளியே வைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு மார்பகம் பெருசாக இல்லை, பெண்களை போல பெருசாக தெரியணும், எடுப்பாக தெரியணுங்கிறதுக்காக அந்த வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த வாட்டர் பாக்கெட் எடுத்து வெளியே வைக்கிறாங்க. அப்படியே ஒரு ஒரு மேக்கப்பாக கலைச்சிக்கிட்டு இப்போ தான் தலையில் இருக்கிற அந்த முடி, அந்த ஜவுரி முடியை வெளியே எடுத்து வைக்கிறாங்க. இப்போ கண்ணாடியே வந்து வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா இருக்கக்கூடிய அந்த திருநங்கை கேட்குறாங்க, என்னம்மா நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப சோகமாக கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ சொல்லுமா திருச்செல்வி, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த அம்மா கேட்டோன்னு தான் இவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கலம்மா, நான் எப்போம்மா முழுமையான பெண்ணாக மாறுவேன் அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ கவலையே படாத, நீ தான் இப்போ நல்லா காசு பணம் சேர்த்து வச்சுட்டே வரல, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வை, அப்படி பார்த்தோம்னா அம்மா நானும் உனக்கு கொடுத்து உதவி பண்ணுறேன், எல்லா காசையும் கொண்டு போயிட்டு நீ பாம்பே போயிட்டு நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், உன்னுடைய மனசும் வந்து நிம்மதி அடையும், நீ வந்து ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு இவங்களும் சமாதானம் ஆகுறாங்க. இவங்களும் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க, காசு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாளும் வந்து இவங்க பாலியல் தொழில் செய்யலாம், நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்காக போகிறாங்க. இவங்க வழக்கமாக ஒரு இடத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி பாலியல் தொழில் செய்யறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்பாங்க. அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம கதாநாயகி ஆஃபீஸில் லேட் ஆகிட்டு கடைசி ட்ரெயினில் வந்து இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்கே சில ஆண்கள்லாம் வந்து நம்ம திருநங்கை கிட்டே பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாலியல் தொழிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் எதேச்சியா நம்ம கதாநாயகி வர்றதை பார்த்துட்டு இந்த ஆண்கள்லாம், எங்கே பாடுறா புது ஐட்டமா இருக்கு, வாமா உனக்கு எவ்வளோமா ரேட்டு, நாங்கள் 4 பேர் இருக்கோம் பரவாயில்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு கலாட்டா பண்ணுறாங்க நம்ம கதாநாயகிட்ட. இதை பார்த்துட்டு நம்ம திருநங்கை ஓடி போயிட்டு நம்ம கதாநாயகி பிடிச்சி திட்டுறாங்க, ஏண்டி உங்களுக்கெல்லாம் தான் நிறைய லாட்ஜ் கட்டி விட்டுருக்காங்களோ அங்கே போக வேண்டியதானடி, இங்கே வந்து ஏண்டி எங்கள் உயிரை வாங்குறீங்க, நாங்கள் ஏதோ எங்கள் பொழப்பு கெடுக்கிறீங்க, நாங்கள் 100க்கு 200க்கு நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்கள் பொழப்பில் மண்ணை போடுறீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு விபச்சாரி நினச்சிட்டு நம்ம திருநங்கை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கதாநாயகி அழுது புலம்புறாங்க, இதை பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பான பெண் இல்லை, அந்த மாதிரி பெண் இல்லை, இந்த ஆண்கள் தானே தப்பாக புரிஞ்சுட்டு என்னை இது மாதிரி வழிமறிச்சு வம்பு பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றுங்க
அப்படின்னு இந்த திருநங்கை கிட்ட சொன்னோன்னு தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த ஆண்களை பிடிச்சி திட்டுறாங்க. இந்த பாருங்க, அவங்க தான் அந்த மாதிரி பெண் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஒன்று வந்தால் என்கிட்ட வாங்க, இல்லையா நீ கிளம்பி ஓடுங்கடா அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்களை பிடிச்சி விரட்டி அடித்து அனுப்புகிறாங்க. அந்த ஆண்களும் இரு ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னால் பார்க்க மட்டும் தான் முடியும், போடா நீ அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஓடிடுறாங்க. இப்போ அப்போ நம்ம கதாநாயகிட்ட கேட்குறாங்க, இந்த திருநங்கை நீ யாருமா, இந்த பக்கம் எதுக்கு வந்த நீ அப்படின்னா, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதான் கடைசி ட்ரெயினில் வந்தேன், நான் இந்த பக்கம் தான் போய் ஆகணும், எனக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே பத்திரமா போமா அப்படின்னா அவங்க பயப்படுறாங்க. இல்லை எனக்கு இப்போ போகிறதுக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹாஸ்டல் வரைக்கும் விட்டு வர முடியுமா, கூட துணைக்கு வர முடியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ கூட இருக்கிற மற்ற திருநங்கைகளும் ஏமா திருச்செல்வி அந்த பெண்ணை பார்த்தா பாவமாக இருக்குமா, போமா கொஞ்சம் கூட போயிட்டு விட்டு வாமா அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்களும் நம்ம கதாநாயகி கூட துணைக்கு வர்றாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இவங்க என் பேர் அனினான்றாங்க, அவங்க என் பேர் திருச்செல்வி அப்படிங்கிறாங்க. இப்போ அனினா கேட்குறாங்க, நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம திருச்செல்வி சொல்கிறாங்க, இதை பாருங்க, நாங்கள் வந்து எது வேஷம் போட்டுக்கல, நாங்கள் விரும்பி இந்த இதை ஏற்றுக்கல, நாங்கள் வந்து திடீர்னு தோன்றணும் கிடையாது. இந்த பூமியில் இந்த உலகத்தில் எப்போ மனித குலம் தோன்றுச்சோ அப்போவே அது கூடவே நாங்களும் தோன்றிட்டோம். எங்களுடைய இனமும் ஒரு இனம் தான், அதாவது ஆண் இனம் பெண் இனத்தை தாண்டி மூணாவதாக நாங்கள் 3வது பாலினம், நாங்களும் வந்து ஒரு மனிதர்கள் தான், சக மனிதர்கள் தான், எங்களை வேற்றியை பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சாட்சியாக அதுக்கு உதாரணமாக நிறைய இலக்கியங்கள்லேருந்து உதாரணம் சொல்கிறாங்க. நாலடியாரில் தொல்காப்பியத்தில் இருக்கிற உதாரணத்தெலாம் சொல்கிறாங்க. நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கதாநாயகி அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்லையே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. அப்புறம் சரி நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ அறிவாளியாக இருக்கீங்களே, வேறு நல்ல தொழில் செய்யலாம்ல, ஒரு நல்ல வேலை செய்யலாம், ஏன் இந்த மாதிரி கேவலமான தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க கதாநாயகி. உடனே அதுக்கு தான் நம்ம திருச்செல்வி சொல்கிறாங்க, இந்த பாருங்க, நாங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது எங்களை வித்தியாசமாக பார்க்காம, மேலே கீழே ஏற இறங்க பார்க்காம, ஒரு சாதாரண மனுஷனை கடந்து போகிற மாதிரி எப்போ கடந்து போகிறீங்களோ அப்போ நாங்கள் வேறு வேலைக்கு போய்க்கிறோம், அது வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருந்தாக முடியும் அப்படின்றாங்க. இது உங்களாம் சொன்னால் புரியாது அப்படின்றாங்க. இவங்க பேசிகிட்டே போகிறாங்க. அதுக்குள்ளேயும் இவங்களோட ஹாஸ்டல் வந்துடுது. சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க கதாநாயகி. எனக்கு கிளம்புறியா, 500 காசை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. எதுக்கு 500 நான் இந்நேரம் அங்கே நின்றுருந்தேன்னா 500 சம்பாதிச்சிருப்பேன். சரி சரி ஓகே நான் தரேன் அப்படின்ட்டு, தினம் நைட் கொள்ளையா இருக்கு அப்படின்ட்டு 500 தூக்கி கொடுத்துட்டு நம்ம கதாநாயகி போகிறாங்க. இப்போது அவங்க ரூம்குள்ளே போயிட்டு கதாநாயகி இவங்க மேலே இருக்கிற ஆர்வத்தில் கூகுளில் போயிட்டு அவங்க பற்றிலாம் தேடுறாங்க, திருநங்கைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, டீட்டெயிலாக அவங்க படித்து பார்க்குறாங்க. ரொம்ப ஆர்வமாக அந்த கூகுளில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு நாள் நம்ம கதாநாயகி ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே ட்ரெயினில் யாசகம் கேட்டுட்டு நம்ம திருச்செல்வி வர்றாங்க. இவங்களை பார்த்தோன்னே கதாநாயகி ரொம்ப சந்தோஷமாகிடுது. இவங்க கையாட்டி கூப்பிட்றாங்க, இங்கே வாங்கன்னு. நம்ம திருச்செல்வி அங்கே போகிறாங்க. என் பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஏங்க நான் பிஸியாக கலெக்ஷன் பண்ணுற நேரத்தில் வந்து கூப்பிட்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்றாங்க திருச்செல்வி. சரி இப்போ இங்கே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுவீங்க, உங்களால் எவ்வளோ முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கதாநாயகி கேட்டோன்னா, இன்னும் ஒரு 500 நான் கலெக்ட் பண்ணுவேன்ன்றாங்க. அப்படின்னா இருந்தால் பிடிங்க சொல்லி 500 காசை கொடுக்குறாங்க. எதுக்கு எனக்கு காசு கொடுக்குறீங்கன்னா, இல்லை நான் இந்த ட்ரெயின் விட்டு இறங்குற வரைக்கும் என் கூட பக்கத்தில் உட்காருங்கன்றாங்க. எதுக்கு அப்படின்னா, இல்லை நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக உணர்வாக இருக்குது, எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக நான் உணர்றேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே கதாநாயகி சரி உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா கொடுங்கன்றாங்க. நம்ம திருச்சியிலையும் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. இப்போது அடுத்த நாள் வந்து நம்ம கதாநாயகி அடிக்கடி திருச்செல்விக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மணிக்கணக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்படுது. அந்த நட்பின் வழியாக அவங்க அடிக்கடி வெளியில் சந்தித்து வெளியிலலாம் போகிறாங்க. அப்படி இப்போ இவங்க நட்பு இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வரும்போது நம்ம கதாநாயகியோட மனசில் இவங்க மேலே ஒரு வித ஈர்ப்பு, ஒரு உணர்வு உண்டாகுது. ஏன்னா நம்ம கதாநாயகி இவங்களை ஒரு திருநங்கையாக பார்க்கல, இவங்க ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க, இவங்க ஒரு ஆண் அப்படி மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஓவியர் வர இல்லையா, அப்படியே அவர் ஆணை நினச்சி படம் வர ஆரம்பிக்கிறாங்க. அது நாளுக்கு நாள் அந்த படத்தை கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு நாள் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஒரு முழுமையான ஒரு ஆண் போலவே அவங்க அந்த படம் வரைஞ்சிருக்காங்க. இவங்க மனசில் ஆணை நினச்சிக்கிறாங்க. அவனை வந்து கொஞ்சமாக காதலிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க ஆணை நினச்சிக்கிட்டு. இப்போது அவங்க ஏதாவது ஒரு வெளியில் ஷாப்பிங் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போனால் கூட அந்த குடித்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு நம்ம திருநங்கை வந்து காசு தராங்க. அதை வந்து இவங்க தான் புருஷனே தனக்காக செலவு பண்ண மாதிரியும் தனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி சந்தோஷப்படுறாங்க இவங்க. நம்ம திருநங்கையை நம்ம கதாநாயகி உயிருக்கு உயிராக காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த காதலை நம்ம அவர்கிட்ட சொல்லி ஆகணும், அதை வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கடற்கரை இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம திருச்செல்வி அங்கே போகிறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, என்ன எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்க, என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா, என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க திருச்செல்வி. அப்போ தான் கதாநாயகி சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப முக்கியமான விஷயந்தான், இந்த படத்தை பாரு அப்படின்ட்டு தான் வரைஞ்ச படத்தை காட்டுறாங்க. அதில் இருக்க அந்த ஆம்பளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திருச்செல்வி. பரவாயில்லையே சூப்பராக இருக்கானே, யார் உன் காதலனா இவன் அப்படிங்கிறாங்க.
ஐயோ இல்ல திரு, இது நீதான் அப்படிங்கிறாங்க. இவங்க திரு முழிக்கிறாங்க. அதாவது இனிமே உன் பேரு திருச்செல்வி இல்ல திரு, அதான் அழகா இருக்கு. திருச்செல்வி வந்து நல்லாவே இல்ல. அது இல்லாம இதுக்கப்புறம் நீ ஆண் போல இந்த மாதிரி முடியெல்லாம் வெட்டிக்கணும். நல்லா ஒரு ஆண்களை போல ட்ரெஸ் பண்ணி ஸ்மார்ட்டா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நடை உடை பாவனைலாம் ஆண்களை போய் மாத்திக்கோ. அப்பதான் சூப்பரா இருப்ப, நல்ல ஒரு ஆம்பளையா இருப்ப அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா திருச்செல்வி சரியான கோவம் வருது. அந்த படத்தை போட்டோ புடிங்கி எடுத்து சுக்குநூறா கிழிச்சு போடுறாங்க. ஏய் என்னடி பேசுற நீ, நான் ஒரு பொம்பளடி, என்ன பார்த்து ஆம்பளை மாதிரி மாறு, ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கு அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஏய் பைத்தியக்கார மாதிரி பேசாதடா அண்ணா, அப்படி சொல்லாதடி, பைத்தியக்காரின்னு சொல்லிடி என்ன, நான் ஒரு பொம்பளடி, என்கிட்ட அப்படி பேசுறி அப்படின்றாங்க. உடனே கதாநாயகி சொல்றாங்க, நீ சொல்றதை புரிஞ்சுக்கோ திரு, நீ வந்து உண்மையிலே ஒரு ஆண் தான். நான் அதை பத்தி நிறைய புத்தகத்தை படிச்சு பார்த்தேன். அதாவது ஒரு ஆணுக்கு ஹார்மோன் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது தான் வந்து அவங்க திருநங்கையா மாறுறது. அதை சரி பண்ணிட முடியும். நீ உன் மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா உன்னால வந்து ஆம்பளையா மாற முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆம்பளையா மாறு அப்படிங்கிறாங்க. இவங்க சரியாக கோவப்படுறாங்க. ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது, ஏதோ பைத்தியக்காரங்க எழுதின புத்தகத்தை அரைவரையா படிச்சுட்டு வந்து இங்க வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்காத, எனக்கு தெரியாதா, நான் வந்து ஒரு பொம்பளை தான் அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு போட்டோம், என்ன அப்படி மாத்த சொல்லி யாரு இவனுக்கு சொன்னது, நான் அப்படி மாற வேண்டிய அவசியம் என்னடி அவன்றேன். அப்பதான் கதாநாயகி சொல்றாங்க, ஆமா அவசியம் இருக்கு, ஏன்னா நான் ஒண்ணு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் திரு, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒரு முழு ஆணா இருந்தாதான் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு பல வருஷம் உனக்கு மனைவியா வந்து நான் அந்த பூமியில வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்காக நீ ஆம்பளையா மாறு திரு அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சறாங்க. இவங்க இல்ல முடியவே முடியாது, நீ தப்பு கணக்கு போட்ட, நான் வந்து ஒரு முழுமையான பெண்ணு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்களை உதறி விட்டு அவங்க காலில் விழுந்து கதறினாலும் கேட்காம நம்ம திருநங்கை வந்து கிளம்பி போயின்னு வந்துடுறாங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி நம்ம திருநங்கை வழக்கம் போலவே தன்னுடைய பாலியல் தொழில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் வந்து இவங்களோட வந்து சிட்டிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான், அவங்கள பின்னாடி பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த கதாநாயகி சொன்ன வார்த்தைகள் தான் திருநங்கைக்கு அந்த மைண்ட்ல வந்து வந்து போகுது. நீ வந்து ஒரு ஒரு முழுமையான ஆணா மாறு அப்படின்னு போதெல்லாம் இவங்க இந்த சிட்டிங்ல அவங்கள ஈடுபட முடியல, அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உடனே அந்த கஸ்டமருக்கு அவங்க கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு பாதியில விட்டு வந்துடுறாங்க. இப்போ தான் மேக்கப்லாம் கழிச்சிட்டு அவங்க ரொம்ப குழம்பி போறாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப குழப்பமாயிடுது. இவ்வாறு இந்த பெண்ணு குழப்பி விட்டாரா, நீ ஆணா மாற முடியும்ட்டு. அப்போ உண்மையிலே நம்ம யாரு, நம்ம ஆணா இல்ல பெண்ணா, ஏய் அப்படின்ட்டு அவங்களுக்கே குழப்பத்துல ஆழ்ந்து போறாங்க. இப்போ அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. சின்ன வயசுல அவங்க பேரு சரவணன் அப்படின்னு இருந்திருக்கு. அவங்க அம்மா வந்து சரவணா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி வந்து அவங்களுக்கு தோணுது. அப்படி ஒரு அவங்க குரல் அவங்க காதுல கேட்குது. அவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. சரவணா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவருக்கு ரொம்ப குழப்பத்துல ஆழ்ந்து போறாரு. உடனே இப்போ ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரோடோட சுத்துறாரு, போயிட்டு புலம்புறாரு. அப்போ ஒரு நிம்மதியே இல்லை. பெண்கள் மாதிரி அந்த ட்ரெஸ் பண்ணாலும் ஒரு நிம்மதி இல்லை, அந்த ஆண்களை போல பேண்ட் ஷர்ட் போட்டு ரோட்ல சுத்தினாலும் நிம்மதி இல்லை. இப்போ எல்லாத்தையுமே அவுத்து போட்டு பிறந்த மேனியா அப்படியே குழப்பத்துல படுத்திருக்காரு. அப்போ அவர் நிம்மதி இல்லாம அப்படி தவிச்சிட்டு இருக்காரு. இப்போ மறுநாள் காலையில காட்டுறாங்க, நம்ம கதாநாயகி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு ட்ரெயினா ஏறி பாக்குறாங்க. நம்ம திருச்செல்வி அந்த எந்த ட்ரெயினுமே வரல. அப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகிட்டே போகுது. இவங்க தினசரியுமே வந்து பாக்குறாங்க, அவங்க வழக்கமா வர்ற எந்த ட்ரெயினுமே வந்து நம்ம திருச்செல்வி வர்றதும் இல்லை. இவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் திருச்சியோட நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இப்படி நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சோடனே உடனே நம்ம கதாநாயகி அந்த திருச்செல்வி கூட இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகளை பார்த்து பேசுறாங்க. அவர் எங்கேயா பார்த்துருக்கீங்க எங்க அப்படின்னா, அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்காக பாம்பே போயிட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதாநாயகி அப்படி மனசு உடைஞ்சு போறாங்க. காதல் தொழில் அப்படி விரக்தி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அதே காதல் தொழிலே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்ல இருந்தா அவன் நினைப்பாவே இருக்கும், இந்த ஊரை விட்டே போயிடலாம், சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி போறாங்க. அப்போ கூட அவங்க தோழி வந்து கேட்கறாங்க, எதுக்கடி போற, காரணமா சொல்லுடி அப்படின்னா, இல்ல நான் காரணம் சொன்னா நீ சிரிச்சிருவ அப்படின்ட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கட் பண்ணா ஒரு 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. கதாநாயகி வேற ஒரு ஊர்ல வேற ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு திருநங்கை, இந்த திருநங்கை முகத்தை மூடிக்கிட்டு அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம கதாநாயகி யாசகம் கேட்கறாங்க. அப்போ கதாநாயகி, ஏன் இப்படி முகத்தை மூடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தைரியமா முகத்தை காட்டியே வந்து வாழுங்க, நீங்க வந்து நீங்களாவே இருங்க, உங்களை மறைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, உட்காருங்க நான் சொல்றேன். அவங்க உட்கார வச்சு கதாநாயகி சொல்றாங்க, எனக்கும் உங்களை போல ஒரு திருநங்கை ஒரு தோழி இருந்தா, நான் தான் அவளை சரியா புரிஞ்சுக்கல, அவள் எனக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தா, எனக்கு நிறைய விஷயம் புரிய வச்சா, தெரிய வச்சா, அப்புறமா நான் சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், அவள் ரொம்ப நல்லவ அப்படிங்கிறாங்க. அதனால வந்து நீங்க யாருக்காகவும் தயங்காதீங்க, நீங்களா வாழுங்க, அப்பதான் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.